வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாம்பழத்தை வச்சு ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக மாம்பழத்தை வச்சு மேங்கோ மில்க் ஷேக் செய்வோம். ஆனால் இப்போது அதே மாம்பழத்தை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேங்கோ மில்க் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். மில்க் பேடா செய்கிறதுக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பால் பவுடர் வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும், நைஸ் பவுடராக. அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கொரன்ட்டு இருக்குது அப்படின்னா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நல்லா அதை சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். ஏதாவது கட்டி கட்டியாக கொஞ்சம் இருந்ததுன்னா கூட இதில் நல்லா அப்படியே சலிக்கிறதுல வந்துடும். நம்ம சலிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். இதை நம்ம இதில் சேர்க்க வேணாம். சேர்த்தோன்னா நமக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்காது. மாம்பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தது 1.25 கப் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் சர்க்கரை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க. சூடான பால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு நம்ம இதை கலக்கி வச்சுக்கலாம். நம்மளோட மில்க் பேடா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி மாம்பழம்லாம் கொதிச்சு வரும். அப்போது அது கூட வந்து நம்ம இப்போ இந்த சலிச்ச பால் பவுடரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு அப்படியே கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் நல்லா இலகி வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி திக்காக வரும். இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்ச 1 டேபிள் ஸ்பூன் அந்த குங்குமப்பூ பால் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் பவுடர்லாம் வெந்து ஓரளவுக்கு திக்காகிற சமயத்தில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இது திக்காக ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திக்காயிடும் நமக்கு. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கை விரலில் வந்து நெய்யை தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் சின்னதாக ஒரு உருண்டை இந்த மாதிரி எடுத்துட்டு கை விரலில் வச்சு நம்ம லட்டு பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் ஏதாவது நட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக பல்லம் வச்சுட்டு அதில் வந்து முந்திரியோ பாதாம் பிஸ்தா இல்லை எது வேணால் பிடிச்ச ஏதாவது ஒரு நட்ஸ் வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் உருட்டியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக மேங்கோ மில்க் பேடா தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.